இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. அதர்ம கதைகள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராய் மற்றும் தயாரிப்பாளராய் அறிமுகம் ஆகியிருக்கும் காமராஜ் வேல் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் வணக்கம் sir, sir. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சூப்பர். சூப்பர். ஆக்சுவலா ஜெனரலா இப்பலாம் தியேட்டருக்கு போனாலே எல்லாருமே டக்குன்னு ஸ்க்ரீன்ல அந்த டைட்டில் வந்தோனே மொபைல்ல கேப்சர் பண்ணிடுறாங்க. அப்புறம் மொபைல் நோண்ட ஆரம்பிச்சுடுறாங்க. உங்களோட மூவி இப்ப ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதர்ம கதைகள். அந்த மூவி தியேட்டருக்குள்ள போனோனே யாருமே மொபைல நோண்டவே மாட்டேங்கிறாங்களாமே. அது எப்படி சார்? அது நம்ம படத்தோட ஸ்பெஷல். என்னன்னா படம் என்கேஜ் பண்ணிரும். நீங்க படத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே உங்களை அடுத்துன்னு சொல்லி உங்களை கனெக்ட் பண்ணிரும். நம்ம படமே ஒரு 4 கதைகளை பேஸ் பண்ணுது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு கதை முடிஞ்சு அந்த கதையே உங்களை அப்படியே என்கேஜிங்காக இருக்கும். அது அடுத்த கதைக்கு லீட் பண்ணும். அந்த கதை அது வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போகும் உங்களை. அப்படின்னு சொல்லி போய் உங்களை 4 கதைகளை காட்டி உங்களை வெளியே அனுப்பிச்சி விடணும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபோன் இருக்கும், மிஸ்டு காலில் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் வெளியே ஃபோன் பண்ணுவீங்க, எல்லாம் நடக்கும். ஸோ ஃபோனே அந்த ஃபோன் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது, மறந்துடுவீங்க. ஓ, அப்படியே படம் சூப்பர் சார். ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கதைகள் இருக்கக்கூடிய படங்கள், நிறைய கதைகள் இருக்கக்கூடிய படங்கள், ஆந்தாலஜி மாதிரி இருக்கக்கூடிய படங்கள்லாம் ஓடிடியில பாக்குறதுக்கு தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது, அந்த மைண்ட் செட்லாம் உடைச்சு நேற்று பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வரும் அப்படின்றத அந்த டைட்டில் வச்சே நீங்க சொல்லிட்டீங்களா சார்? ஆந்தாலஜினாவே ஓடிடி அப்படின்னு நினைக்கிறாங்க. என்எஸ் கிருஷ்ணன் கால்சா இருக்காரு. அவர் காலத்திலேயே ஆந்தாலஜி எடுத்திருக்காங்க. சிரிக்காதுன்னு ஒரு படம் 1958 சம்திங். அதுல 4 கதைகள் இதே மாதிரி. அப்பயே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே ஆந்தாலஜிங்கிறது இந்த வேர்டு கூட தெரியாம இருக்கலாம், ஆனா அது ஆந்தாலஜிங்கிறது வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டஸ்டா பாலாஜி சார் ஒரு வீடு வேசால் எடுத்தார். ஒரே படத்துல 2 கதைகளை சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் சில்லுக்கருப்பட்டி வந்தது தியேட்டர்ல. நான் தியேட்டர்ல தான் வந்தது. அது வரைக்குமே தியேட்டர் தான் ஆந்தாலஜியோட இதா இருந்தது. அதுக்கப்புறம் பாவக்கரைகள், நவரசா அப்படி மாதிரி சில படங்கள்லாம் ஓடிடிக்காகவே ஸ்பெஷலா தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அது ஓடிடி கண்டென்ட்டா அது மாறிடுச்சு. ஆனா இது தியேட்டருக்கான விஷயம் தான். என்னன்னா இந்த படத்துல சாங்ஸ் இருக்கு, ஒரு 2 ஃபைட் இருக்கு, 5 சாங்ஸ் இருக்கு. ஸோ ஒரு போர்ஷன் முழுக்க பீச்லேயே ஷூட் பண்ணிருக்கேன். நீங்க தியேட்டர்ல உட்காந்து பாத்தீங்கன்னா உங்க மேல ஈரக்காத்து அடிக்கும், அந்த பீச்சோட சவுண்டை ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனா காலில் மணல் ஒட்டி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஃபீல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த படத்துல ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொரு லொகேஷனும் ஒரு மாதிரி இருக்குமா, அது தியேட்டருக்கான கண்டென்ட் தான். ஸோ கன்ஃபார்மா அது தியேட்டர் மெட்டீரியல். ஸோ அதர்ம கதைகள் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ டைரக்டர், ஆல்சோ ப்ரொடியூசரா இது உங்களோட ஃபர்ஸ்ட் மூவில நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், நிறைய ப்ரெஷர்லாம் இருக்கும். பட் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, கண்டிப்பா இந்த படம் மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்கப்பா, மக்கள் இந்த படத்தை ஏத்துப்பாங்கன்னு ஏதாச்சும் ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல ஒரு விஷயம்? என்ன விஷயம் அது? அதான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வாழ்க்கையை ஆரம்பிச்சு அப்புறம் படிப்படியாக கதைகள்லாம் ரெடி பண்ணி நிறைய ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ்லாம் அப்ரோச் பண்ணேன். வெவ்வேறு கதைகள் அது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துல சில கதைகள் ஓகே ஆகும், ஆனா பண்ண முடியாது. ப்ரொடியூசரோட ஏதாவது பண்ண முடியாது. சில கதைகள் ஓகே ஆகாது, வேற கதை ரெடி பண்ணி இப்படி டைம் போயிட்டே இருக்கும். நம்ம சென்னையில சர்வைவலும் பார்த்துக்கணும், நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் மேலே வரணும். அப்படி அது லேட் ஆகிட்டு இருக்கனால ஒரு கண்டிஷன் என்ன ஃபீல் பண்ணேன், சரி இதுவுமே முயற்சி பண்ணுறதுல டைம் போயிட்டு இருக்கு, நம்மளே இதை கிரியேட் பண்ணுவோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அசம்பிள் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ்லாம் அசம்பிள் பண்ணி அவங்கள்ட்டலாம் மணி க்ரௌட் ஃபண்டிங் அந்த ஃபீல்டில் தான் மணி கலெக்ட் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அதுக்காக சூஸ் பண்ணது தான் அதர்ம கதைகள். அந்த ப்ராஜெக்ட் எனக்கு மட்டும் யூஸாக இருக்கக்கூடாது, சொசைட்டிக்கும் ஏதாவது யூஸ் இருக்கணும், இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு இதாக இருக்கணும், ஆடியன்ஸுக்கும் யூஸாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுங்களோட டிஸ்கஸ் பண்ணி, எல்லா டீமோட டிஸ்கஸ் பண்ணி அப்படி உருவாக்குனது தான் இந்த அதர்ம கதைகள். இப்போ 4 கதைக்குமே நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கேரக்டர் இவங்க செமையா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபீல் எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. இந்த கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணீங்க சார் நீங்க, இந்த ஆர்டிஸ்ட் தான் இவங்க அப்படின்னு? அதான் என்னன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில கேஸ்டிங் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு கேரக்டர் லிஸ்ட் போடும்போது ஒவ்வொன்றுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸுக்கு இப்போ ஆக்சுவலாக ஆர்டர் படி பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் பூராம சார் போர்ஷன் தான் எடுத்தேன். அந்த அவருக்கு அவரை தான் கதை பேசும்போதே அவர் மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். அவர்கிட்ட போய் கதை சொன்னோம், அவருமே அதை ஓகே பண்ணார். உடனே அது போர்ஷன் முடிஞ்சது. அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ஆப்ஷனில் ஆர்டிஸ்ட்டை ட்ரை பண்ணோம். அது எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அம்மு அபிராமி, அவங்கள வச்சு ஒரு போர்ஷன் முடித்தேன். அதுக்கப்புறம் திவ்யா துரைசாமி வச்சு ஒரு போர்ஷன், அதுக்கு சில ஆப்ஷன்லாம் இருந்தது. அப்புறம் வந்தாங்க. ஆனால் கடைசியாக வெற்றிக்கு வெற்றி போர்ஷனில் அவரை தான் நான் ஆப்ஷனாக வச்சுருந்தேன். அவரும் உள்ள வந்துட்டார். இந்த சாக்ஷி அகர்வால் கேரக்டருக்கு மட்டும் வேற ஆர்டிஸ்ட்லாம் ட்ரை பண்ணேன்.
ஏன்னா ஒரு லவ் பண்ண கப்புள்ஸை வந்து அவங்க ரிலேட் பண்ணுறாங்க. ஒரு லவ்னாவே ஒரு கலர் இருக்கும் உங்களுக்கு. அரேஞ்ச் மேரேஜ்லலாம் ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் லவ்வில் வந்து கலர் இருக்கும். ஏன்னா ஜாதி வேறையாக இருக்கும், மதம் வேறையாக இருக்கும், ஸ்டேட் வேறையாக இருக்கும், கண்ட்ரியே வேறையாக இருக்கும். அதனால ஒரு கலர் காட்டணும் ஒரு லவர்ஸ்குள்ள அப்படிங்கிறதுக்காக இந்த பையன் ஒரு தமிழ் முகத்தோடையும், அந்த பொண்ணு கொஞ்சம் தமிழ் வெளி மாநிலேருந்து தமிழ் நாட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியும் தேடுறப்போ எனக்கு சாக்ஷி அகர்வால் தான் கிடைச்சாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆனாங்க. ஸோ அப்புறம் நான் தேடின அது கடைசியாக ஃபைனலுக்கு என்ன நான் வந்தேன்னா, நான் கதைக்கான ஆர்டிஸ்ட்டை தேடலாம். நான் 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 தேடுறத விட கதை தான் தேடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணேன். ஸோ கேஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு இந்த படத்துக்கு. சூப்பர். சோ எல்லா கதைகளுமே வந்து ரிவெஞ்ச் பேஸ் பண்ணி இருக்கிற எஸ். கதைகள் தானே. சோ இந்த ரிவெஞ்ச் தான் வந்து நான் எடுத்துட்டு வரணும். இப்போ ஆடியன்ஸ்க்கு ரிவெஞ்ச் தான் காமிக்கணுங்கிறதுக்கான காரணம் என்ன? இது எல்லாமே ரியல் லைஃப் பேஸ் பண்ணி இருக்கிற அனுபவங்களா? உங்களுக்கு நடந்த அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கிறதா? ஏன்னா நான் சொசைட்டில தான் இந்த கதைகளை எடுத்தேன். இது வந்து ரிவெஞ்ச் ஏன் எடுத்தேன்னா, ஏற்கனவே ஆந்தாலஜியில் வந்து வந்து லவ் பண்ணியிருக்காங்க, கோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹானர் கில்லிங் பண்ணியிருக்காங்க. அது பண்ணாத ஒரு கான்செப்டாக இருக்கணும். முதல்ல ஆந்தாலஜி ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறது கேள்வி எனக்கு வந்துச்சு. என்னன்னா சில விஷயங்கள்லாம் சமூகத்தில் பார்க்கும்போது, சில அதர்மங்கள் நடக்கிறத பார்க்கும்போது, இந்த விஷயம்லாம் சினிமாவில் சொல்லணும், இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும், இன்னும் சினிமாவில் யாரும் சொல்லலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். இந்த கான்செப்டை சொல்கிறதா இருந்தால் ஒரு படம் எடுக்கணும், அந்த கான்செப்ட் எடுக்கிறதா இருந்தால் ஒரு படம் எடுக்கணும். ஒரு படம் எடுக்கிறது ஒரு படத்துக்கு இவ்வளோ டைம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஒரே படத்தில் வைக்க முடியும், ஓரளவுக்கு மேக்சிமம் நம்ம கதைகளை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு 3 சொசைட்டி விஷயங்களை எடுத்துக்கிட்டேன். அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு இதை ஆந்தாலஜியாக மாற்றி அதை வந்து பழிவாங்குதல் ஜேர்னரில் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு நடக்கிற அதர்மத்துக்கு அவங்க எந்த ஸ்டைலில் பழி வாங்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்கவுங்க இதில். அது பல வகையில் இப்படி பழி வாங்குறாங்க ஒவ்வொரு கேரக்டரும் அப்படிங்கிறத வச்சு இதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த அதர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கதைகள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிட்டு அதர்ம கதைகள் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே. சரி, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்து இந்த கமர்ஷியல் அப்படின்ற ஒரு விஷயத்த பயங்கரமா வந்து விரும்புறாங்க. ஒரு பாட்டு இருக்கணும். அந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கரமான பீட்டோட வந்து ஒரு டான்ஸ் ஆட வைக்கிற மாரி சாங்ஸ் இருக்கணும். ஃபைட் இருக்கணும். அந்த மாரிலாம் எதிர்பார்க்கும் பொழுது, கதைய பேஸ் பண்ணி இருக்கிற மாரியான ஒரு படம் குடுக்குறோம். அது வந்து மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்ததா சார்? இருந்தது. இந்த கதையை எடுத்தோன்னா நம்ம வந்து சொசைட்டி கண்டென்ட் சொல்கிறோமே, இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலாக ஃபீல் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் சினிமா நம்ம வந்து கற்றுக்கிட்டது அதானே. அப்படி இருக்கும்போது இது பொழுதுபோக்கு அம்சத்தில் ஒரு சுகர் கோட்டிங் அந்த இதில் ஒரு விஷயங்களை கசப்பு மருந்தை உள்ள திணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் சுகர் கோட்டிங் என்ன பண்ணியிருக்கேன்னா, அழகாக ஒரு லவ் வச்சுருக்கேன். ஒரு சாங்கில் வந்து ஃபுல்லாக லவ்ஸ் டூயிட் சாங் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு மாட்டே சாங்கில் ஒரு ஹீரோயினை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு கானா சாங் வச்சுருக்கேன். இப்படிலாம் அழகாக சாங்ஸில் வச்சு, அப்புறம் அது கிளைமேக்ஸ்லாம் ஃபைட்டு 2-3 இடத்துலலாம் வச்சு ப்ளேஸ் பண்ணி, ஒரு சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் உள்ளே பேக் பண்ணி, நான் சொல்ல வேண்டிய சொசைட்டி மேட்டரை நான் அப்படியே அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த வகையிலும் போர் அடிக்காமல் பொழுதுபோக்கு அம்சத்தோடைய இந்த படம் அழகாக வந்துருச்சு. சோ அதர்ம கதைகள்ல 4 கதைகள் இருக்குல்ல. Yes. உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்னா எந்த கதை சார்? எனக்கு என்னன்னா வெற்றியோட போர்ஷன் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதாவது இந்த கதை எழுதி 2 வருஷம் ஆச்சு. அந்த அவலம் வந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஆமா. ஆக்சுவலாக பழசா இருக்கணும்ல, 2 வருஷம் முன்னாடி பழைய கதைரா அப்படி தானே சொல்லணும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா அப்படி தானே. ஆனால் இப்போவும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் வரைக்குமே பேப்பரில் நியூஸாக வந்துட்டு இருக்கு. என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆன்லைன் சூதாட்டம் தான். ஆமா. ஆன்லைன் சூதாட்டத்தில் ஏகப்பட்ட பேர் மாட்டி பலவிதமான சூதாட்டங்கள் இருக்கு. அதில் மாட்டி பணத்தை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வேற வேலை செய்கிறாங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க. பால்காரராக இருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. அதெல்லாம் ஏற்றத்தாழ்வே இல்லை. எல்லாருமே அதில் வந்து மேக்சிமம் பேர் அதில் விழுந்து கிடக்குறாங்க. விழுந்தவங்க பணத்தை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பணத்தை விட்டதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, அவன் லைஃபே காலி பண்ணிடுது. சில பேருக்கு வந்து சூசைடுக்கு தள்ளி விட்டுருது, சில பேர் டைவர்ஸ் தள்ளி விட்டுருது, சில பேர் லைஃப் பிரேக் ஆயிடுது. பல விஷயங்கள் நடக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணியிருக்கேன் 4 கதையில். அந்த கதை தான் எனக்கு ரொம்ப, அதாவது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அந்த கதை பண்ண வேண்டிய சூழல் இருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அது இன்னும் தீராம இருக்கே அப்படிங்கிறது தான். அதை பார்த்து ஒருத்தர் திருந்தினாலும், எனக்கு பணம் வருதோ இல்லையோ, படம் ஓடுதோ இல்லையோ, எனக்கு திருந்தினாவே போதும், வெற்றி தான் படம். சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க எஸ். சார். சார், இப்போ வந்து ஒரு முதல் படத்தினுடைய இயக்குனராகவும், ஒரு முதல் படத்தோடைய தயாரிப்பாளராகவும் தமிழ் சினிமா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு குடுத்திருக்கு சார்? அது அப்படின்னு அதாவது இது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. சூழல் வந்து எப்பவுமே கொஞ்சம் தமிழ் இப்போ இருக்கிற சூழல் வந்து தமிழ் சினிமா பிஸ்னஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. ம். தமிழ் சினிமாவோட பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றத்தோட இருக்குது. அது என்ன காரணம்னா, கொரோனா வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் தமிழ் சினிமாவோட பிஸ்னஸ் கொஞ்சம் தேக்க நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்கிறாங்க. ம். ஓவர் ப்ரொடக்ஷன், நிறையா ப்ரொடக்ஷன்ஸு, அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதாவது எடுக்கிறதுல உள்ள நிறையா செலவுகள் இதுலெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அப்புறம் ஒவ்வொரு வாரமும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. நான் எடுக்கிற மாதிரி எல்லாரும் எடுப்பாங்க. எல்லாருமே ஆமா. அது பிஸ்னஸ், அவங்களுக்கு தொழிலே தான். அப்படிங்கும்போது அது நல்ல விஷயம் தான்.
அது வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் அது தேக்க நிலையா ஏற்படுது. ஏன்னா இப்போ டிமாண்ட் இருக்க இருக்க கொடுத்தா தான் பிஸ்னஸ் இருக்கும். நிறைய கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானது மட்டும் தான் சூஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் மேன்ஸ். அப்படி ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ சினிமா தேக்க நிலையாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட பெரிய இயக்குனர், டைரக்டர்ஸ், இது ப்ரொடியூசர்ஸ்க்குமே இது பிரச்சனை இருக்குது. போக போக சரியாயிரும் அப்படி சொல்லி தான் நம்புகிறோம். நல்ல கண்டென்ட் மட்டும் இப்போ வந்து டக்குன்னு உடனே பெரிய பட்ஜெட்டில் உள்ளத படம், சில ரொம்ப சூப்பரான கண்டென்ட்லாம் டக்குன்னு மூவ் ஆயிடுது. நம்மவும் அந்த வரிசையில் இருக்கோம். நமக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. சூப்பர். அதே மாதிரி இப்போ ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு லிமிடெட் பட்ஜெட்ல வந்து ஒரு படம் பண்றோம்னா, ஸ்க்ரீன்ஸ்லாமும் வந்து கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கும். நெறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கும். ஏன்னா, அதே டைம்ல இன்னொரு ஒரு பிக் புரொடக்ஷனோட மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா, அதுக்கேத்த காம்படிஷன்லாம் இருக்கும்ல. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரா என்னென்ன மாரியான சேலஞ்சஸ்லாம் இருந்தது? நீங்க எதிர்பார்த்த ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடைச்சிருக்கா? எவ்ளோ சந்தோஷமா இல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க? என்னன்னா இந்த சினிமா சூழல் எப்படின்னா, ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதுங்கிறது அது ஒரு கால்குலேஷன் தான். அதாவது நம்ம வந்து ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த 1 மாதம் வரைக்கும் நம்ம அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் தோராயமாக இவங்கெல்லாம் வராங்க, இவங்கெல்லாம் இந்த படம்லாம் வருது, நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவோம். நெருங்க தான் தெரியும் நம்மளோட பெரிய படமும் வந்துடுது உள்ள, இவங்களும் உள்ள வந்துடுறாங்க, திடீர்னு ஒருத்தர் பெரிய படம் உள்ள வந்துடும், இப்படிலாம் வரும். அப்போ என்ன ஆகும்னா இன்னொரு என்ன ஆகும், அதுக்கு முந்தின வாரம் இந்த படம் வருது, இந்த படம் வந்ததுக்கப்புறம் இது ஓடி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் அந்த படம் கம்மியாகும், நம்ம உள்ள வந்துடலாம், ஒரு கால்குலேஷன் இருக்கும். அது எதுவுமே நடக்காத போகிறப்போ ஸ்க்ரீன்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிரும். அதை வந்து நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து அதனால ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கே வந்து நான் நிறையா ஸ்க்ரீன்ஸ் பிளான் பண்ணேன். அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு எனக்கு. அது உண்மைதான் அது. பட் அது சூழல், அது யாரையும் குறை சொல்ல முடியாது. இவர் தான் அது செய்கிறாரு அப்படின்னு சொல்ல விரும்பலை. அது யாரையும் இல்லை, உண்மையிலே அப்படி கிடையாது. சூழல் தான், அது சூழ்நிலை தான். அது அந்த பிசினஸோட தன்மை, அது அப்படிதான் நான் எடுத்துக்குவேன். அதை ப்ரொடியூசரா என்னென்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் தவிர்த்திருக்கலாமோ, இந்த மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிருக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்னால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியலப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? இருந்தா தான் ஒன்றும் இல்லை. நான் வந்து டைரக்டராக வந்து நான் வந்து ஏற்கனவே குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், சீரியல் சேனல் டைரக்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ரொடியூசரை நான் ஒன்றுமே பண்ணல. இந்த படத்தை, இந்த கதையை வந்து சுதந்திரமாக நான் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ரொடியூசராக மாறினேன். ஆல்ரெடி ப்ரொடியூசரை பண்ணாதனால எங்கள் அப்பாவை தான் நான் வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து இந்த திருச்சியில் வந்து செயற்கை வைரம், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரெடி பண்ணுற தொழிலாளியாக இருந்தார் ஆரம்பத்தில். அவர் வந்து திருச்சியில் வந்து அதான் ஃபேமஸ். இப்போ திருப்பூரில் எப்படி கார்மெண்ட்ஸ் ஃபேமஸ், அது மாதிரி திருச்சியில் ஃபேமஸ் ஆனிச்சு. அவர் வந்து போக போக என்ன ஆகுனா, தொழிலாளி வந்து ஒரு 30-20 பேரை வேலை வாங்குற முதலாளியாக மாறினார். அவர் சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன் அதை. என்னையே சின்ன முதலாளின்னு சொல்லுவாங்கப்பா அந்த தொழிலாளிகள், அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு, நான் வந்து ஒரு ஓனராக மாறணும், ஒரு ப்ரொடியூசராக மாறணுங்கிறப்போ அந்த அவரோட பர்சனாலிட்டியை நான் வந்து பார்த்ததில் நான் எடுத்துக்கிட்டேன். அவர் மாதிரியே நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நான் ஒரு மாதிரி நடக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் ஒரு 50% ஒரு கூட ஆச்சு. 50% சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அந்த ஷூட்டிங்கில் மட்டும் எனக்கு வந்து கேரவன் வச்சுருங்க. நான் எப்படின்னா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட்டை பார்ப்பேன். எப்படின்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஏசி ரூம், மேக்கப் ரூம் இருக்க மாதிரி பார்த்துக்குவேன் எல்லா லொக்கேஷன்லையுமே. அப்படி இல்லைன்னா கேரவன் வச்சுருவேன். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தது. ஒரே ஒரு இதில் மட்டும் ஒரு லொக்கேஷன் ஸ்லிப் ஆயிடுச்சு. எப்படின்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அந்த லொக்கேஷனில் மட்டும் நான் வந்து கேரவன் வச்சுருங்க ப்ளீஸ் அப்படின்னாங்க. நான் முதல் நாள் லொக்கேஷன் பார்க்க போகிறப்போ அந்த மேக்கப் ரூம் பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஒரு ஏசி ரூமு, எல்லா விஷயங்களும் இருக்குது. அதனால் அது ஓகே. அப்படி மேனேஜர் சொன்னார், இல்லை அவங்க ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அது ரூம் நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் மறுநாள் ஷூட்டிங் எல்லாம் அசம்பிள் பண்ணி அவங்களே வந்துட்டாங்க. அவங்க மேக்கப் ரூம் உள்ளே போனோன்னே டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன்ல சார், நான் வந்து இந்த ரூமில் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் நான் வந்து கேரவன் கேட்டேன்ல அப்படின்னோன்னா எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இல்லை ஷார்ட்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. உடனே எல்லாத்துக்கும் அடிக்கிறேன். மேனேஜர்லாம் சொல்லி கேரவன் பிடிங்க, கொண்டு வாங்க அப்படின்ட்டேன். எவ்வளோ செலவானு பரவாயில்ல அப்படின்னா, நீங்கள் பார்த்தா ஏகப்பட்ட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சினிமாவில். கேரவன் கிடைக்கவே இல்லை எனக்கு. வேறு வழியே இல்லை. போய் ஆர்டிஸ்ட்டை கேட்டேன், சாரிங்க, வெரி சாரி, என் தப்பு தான், நீங்கள் சொன்னீங்க, உங்கள் கம்ஃபர்ட்டை பார்க்கணும், அதான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நான் சின்னதாக சரி ஒரு 10,000 மிச்சமாகும்னு சொல்லி ஆசைப்பட்ட தப்பு தான். ஏன்னா அது ஒரு யாருக்காக கொடுக்க வேண்டியிருக்கும், அது எனக்கு அதுக்காக யூஸ் ஆகுமே நினச்சேன், தப்பு தான். நான் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், நான் டைரக்ஷனில் நீங்கள் தப்பு சொன்னால் கூட நான் இது ப்ரொடக்ஷனாக பண்ணது, இது தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி, நீங்கள் எனக்காக வாங்க அப்படின்னா அவங்களும் சரி ஓகே அப்படின்னு வந்துட்டாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப சின்னதாக அது நான் வந்து
கொஞ்சம் அமைச்சூரா பண்ணிட்டேன் அந்த ப்ரொடக்ஷன்ல மட்டும். அது சரியாயிரும். அடுத்த படத்துல சரி பண்ணிடலாம். சார் இப்போ வந்து ஒரு படம் வந்து எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டைரக்டர் வந்து புரொடியூசர் வந்து இவ்வளோதான் பட்ஜெட்ப்பா அப்படின்னு டைரக்டர்கிட்ட குடுப்பாரு. அந்த பட்ஜெட்குள்ள இருந்து 2 பேரும் பார்கெயின் பண்ணுவாங்க. இல்ல சார் எனக்கு பட்ஜெட் இவ்வளோ வேணும்னு டைரக்டர் கேட்பாரு. புரொடியூசர் வந்து இல்ல இவ்வளோ தான் முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா 2மே நீங்களா இருக்கும் பொழுது, அது எப்படி சார் நீங்க போட்ட பட்ஜெட்குள்ள உங்களுக்கு படம் முடிஞ்சதா? இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த அதான் மாரிலாம் மணி ஆச்சா? மெயின்டனன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவேன் நானு. ம். என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? நண்பர்கள்ட்ட வாங்குற அமௌண்ட் எவ்வளோ? நம்மளா கடன் வாங்குனா எவ்வளோ அமௌண்ட்டும்? அப்படிலாம் ஒரு கால்குலேட் பண்ணி இவ்வளோ தான் அமௌண்ட் வரப்போகுது. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம பண்ணி ஆகணும். அதே சமயத்துல படமும் பள்ளி இழிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஆனா இது வந்து நான் ஆல்ரெடி புடிச்சரா இருந்தேன்னா, நான் வந்து ஒரு காச சுருக்கி கூட நான் பண்ணிட்டு படத்த ரிலீஸ் பண்ணிறலாம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆகப் போறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான். அப்புறம் தான் புரொடியூசர். ப்ரொடியூசர். அதனால டைரக்டர் பெருசா, புரொடியூசர் பெருசா, டைரக்டர் தான் பெருசு. டைரக்டருக்காக புரொடியூசர் என்ன என்ன குடுக்கணுமோ அத வந்து நானே என் மூளைக்குள்ளேயே ஸ்டில் பெர்சனாலிட்டியா நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அத. ஸோ இது வேணும். ஒரு ஜுவல்லரி வேணும். இதுல கதையில வந்து ஒரு ஜுவல்லரிக்காரர் ஒரு மெயின் ரோல் பண்றாரு. சுனில் ரெட்டின்னு ஒருத்தர். அவரு கிராண்டான ஜுவல்லரி வேணும். அந்த ஜுவல்லரி அப்படின்னா ஏகப்பட்ட செலவு. அது வந்து ஒரு லொகேஷனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வருது. வேற வழியே கிடையாது. அந்த விஷுவல் அப்படி வரணும்னா, அந்த ஜுவல்லரி வேணுங்கிறதுக்காக செலவு பண்ணி தான் அத பண்ணேன். ஓ! அப்புறம் பீச்ல ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது பர்மிஷன் இருக்கு. அங்க இருக்க கடைகளுக்கெல்லாம் காசு குடுக்கணும். ஆட்களுக்கெல்லாம் குடுக்கணும். ஏகப்பட்ட இது இருக்கு. அந்த பீச்ல வந்து ஒரு போர்ஷனே நான் வந்து செலவு பண்ணி தான் எடுத்தேன். அந்த படத்த பார்க்கும்போது, ஒரு புதுமுக இயக்குனர் புடிசராகி பண்ண மாரியே தெரியாது. ஒரு என்ன கதைக்கு தேவையோ அந்த பட்ஜெட் செலவு பண்ணியிருக்கேன். ம். ஸோ டைரக்டர் வந்து புடிசர ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அதுல மேட்டர். ஆஹா, அற்புதம் சார். அதே மாரியே ஆடியன்ஸ்லாம் வந்து படத்த பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணாங்க? நெறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு குடுத்துருப்பாங்களா? அந்த மாரி மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்னா என்ன காம்ப்ளிமெண்ட்? அதான் இதுல என்னன்னா இந்த நான் சொன்னேன்ல வெற்றி போர்ஷனு, அந்த போர்ஷன்ல உள்ள நெறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. இது மாரி தாங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. இது மாரி ஆன்லைன் சூதாட்டத்துல மாட்டி அவர் ரொம்ப படாத பாடு பட்டாருங்க. அத அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துறீங்க. அப்படியே எல்லாமே அவங்கவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க ம். எனக்கு என்னோட தங்கச்சி வீட்டுக்காரர் இப்படிதான். அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அது சம்மந்தமா எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு. அதே மாரி செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு போர்ஷன் இருக்கு. அந்த போர்ஷனையும் ரொம்ப பாராட்டி ஃபோன் வந்துட்டே இருக்கு. எல்லாருமே அதான் நான் சொல்றேன்ல, எல்லாருமே இந்த படத்த வந்து அ புகழ்ந்து தள்றாங்க. அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பல தமிழ்நாடுல பல ஊர்கள்ல இருந்தும் ஃபோன் வந்துட்டு இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ். அதே மாதிரியே ஏகப்பட்ட ஸ்டார் பட்டாளமே இருக்கு சார் உங்களோட படத்துல. ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நீங்க வந்து டேக் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த ஆர்டிஸ்ட்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராம, இல்ல நான் இன்னும் இத விட பெட்டரா பண்றேன். நான் இன்னொரு வாட்டி வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காங்களா ஆர்டிஸ்ட்லாம்? ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அப்படி? 3 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. 3 பேரா? 3 பேர் இருக்காங்க. அது யாருன்னா 3 ஹீரோயின்ஸ். ஓ! ரொம்ப சூப்பர். என்னன்னா, சாக்ஷி அகர்வால், அம்மு அபிராமி, திவ்யா துரைசாமி. இந்த 3 பேருமே அவங்களுக்கு 3 பேத்துக்குள்ள காம்பினேஷன் சீன் இல்ல. அவங்கவங்க போர்ஷன்ல அவங்கவங்க வேலைய அவங்க கரெக்ட்டா பண்ணாங்க. என்னன்னா, உயிர குடுத்து நடிச்சாங்க. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா, இப்ப நான் சாக்ஷிய பாராட்டுறேன்னு வச்சுக்கங்களேன், அது அம்முவ பாராட்டுற மாரி. அம்முவ பாராட்டுனா திவ்யாவ பாராட்டுற மாரி. திவ்யாவ பாராட்டுனா சாக்ஷிய பாராட்டுற மாரி. 3 பேருமே அவங்களோட பங்களிப்பு ரொம்ப டெடிகேட்டிவா குடுத்தாங்க. சின்சியரா பண்ணாங்க. அதான் சொல்றேன்ல, இது மாரி சில ஷாட்லாம் நான் சொல்லுவேன், இது ஓகே அப்டின்னா, இல்ல சார் கொஞ்சம் இருங்க. அப்படியே கிளிசரின் குடுங்க அப்படின்னு சொல்லி கிளிசரின் லைட்டா வச்சுட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணி அந்த மூடுக்காக அவங்க பண்ணாங்க சில ஷாட்லாம். அது மாரி 3 பேருமே அந்த டெடிகேட்டிவா அது பண்ணாங்க. புரொடக்ஷன்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, அந்த கேரக்டருக்காக அவங்க வந்து வாழ்ந்தாங்க உண்மையிலேயே. ஓகே. இந்த 3 பேருக்கும் வந்து இந்த ஒரு சீன், இந்த சீன்ல வந்து இந்த 3 பேரும் வந்து பயங்கரமா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ம். ஒரு ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? சாக்ஷி அகர்வால் வந்து இப்போ இவரு வெற்றி வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல மாட்டுன விஷயம் தெரிய வரும். ஆமா. தெரிஞ்சு நான் பயங்கர ஷாக் ஆயி, ஆ ஆர்கியூமென்ட் பண்ணுவாங்க அவங்க. அப்போ வெற்றி சமாளிப்பாரு. இல்ல சொசைட்டி தான் என்னைய மாத்திருச்சு அப்படின்னோனே, சாக்ஷி சொல்லுவாங்க. சொசைட்டி வந்து நல்லதும், கெட்டதும் கலந்து தான் இருக்கும். நீ தான்டா மாத்தணும். நீ தான் அத வந்து நல்லது ஏதோ அத மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆர்கியூமென்ட் சீன் இருக்கும். அந்த சீன்ல முழு இதா பண்ணியிருப்பாங்க அவங்க. ஓன் டப்பிங் வேற அவங்க. ஆமா. ஓகே. ஸோ அது ரொம்ப நல்லா சிறப்பா அவங்க ஆர்கியூமென்ட் பண்ணி அந்த சீன் நல்லா நடிச்சிருந்தாங்க. ம். அது வந்து சாக்ஷிக்கு சொல்லலாம். அம்மு அபிராமி சொல்றதா இருந்தா என்னன்னா, ஒரு அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செய்வாங்க. அவங்கள சுத்தி ஒரு ஆபத்து இருக்கும். ஒரு டேஞ்சர் இருக்கும். ஒரு ஒரு கேரக்டர் வந்து அட்மிட் ஆகும். அதுலேருந்து அவங்கள சுத்தி ஒரு டேஞ்சர் இருக்கும். அதுல மாட்டிக்கிட்டு அவங்க தவிப்பாங்க. அந்த அந்த போர்ஷன்லயே அவங்க நல்லா அவங்க சிறப்பா ஒரு இன்னோசென்ட் நர்ஸ். அது ஏதாவது ஆயிருமோங்கிற ஒரு தவிப்ப குடுத்திருப்பாங்க. அந்த போர்ஷன் அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓகே. திவ்யா துரைசாமி என்னன்னா, சாதாரண ஒரு ஜவுளி கடையில ஒர்க் பண்ற பொண்ணு. எத்தனையோ இப்ப பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை செய்ற பெண்களுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்கு. அத வெளிப்படுத்துற மாரி அவங்களோட கேரக்டர் இருக்கும். அத வந்து ரொம்ப அற்புதமா அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த போர்ஷன்ல அவங்க. அதுல நெறைய சீன்ல நல்லா நடிச்சிருக்காங்க.
ஸோ அடுத்தடுத்த படங்களும் நீங்க ஆந்தாலஜி மாதிரி தான் பண்ணுவீங்களா? இல்ல டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்லாம் ஐடியா வச்சிருக்கா? இல்ல ஆந்தாலஜி தான்ப்பா என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னு இருக்கீங்களா? அதான் இதோட ஸ்பெஷலே ஆந்தாலஜில என்ன ஸ்பெஷல்னா, அதான் நெறைய கதைகள சொல்லிறலாம் நம்போ. ம். ஒரு கதை வந்து கேட்கறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பாட்டி கதை, அம்மா கதைலாம் சொல்லி தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். கதை படிச்சு வளர்ந்துருக்கோம். அதனால அது வந்து அடுத்த எக்ஸ்டென்ஷனா கதை சொல்றதாயிருது அது. அப்போ எனக்கு நான் ஒரு கதை சொல்லி, நான் வந்து வாயில கதை சொல்லாம, படம் எடுத்து கதை சொல்றேன். சில பேர் எழுதி கதை சொல்லுவாங்க, எழுத்தாளர். ஆமா. நான் படம் எடுத்து கதை சொல்றேன். அப்போ எனக்கு நெறைய கதை சொல்லணும்னு தான் ஆசை. அதனால இந்த ஆந்தாலஜிய விடவே மாட்டேன். அதர்ம கதைகள் 2 இந்த படம் வந்தாலும் சரி, ஓடுனாலும் சரி, ஓடலனாலும் சரி, கண்டிப்பா இருக்கு. ஆனா நான் அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் படம் ஒண்ணு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம பண்ணுவேன். பார்ட் 2. பார்ட் 2 இருக்கு. அதர்ம கதைகள் 2 இருக்கு. சூப்பர் சார். சார் இப்ப நீங்க வந்து புரொடியூசரா நான் வந்து ஆகப்போறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து நெறைய பேர் வந்து சூப்பர்ப்பா பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெறைய பேர் வந்துட்டு புரொடியூசர் ஆனேன்னா அவ்வளோதான் மொத்தத்தையும் இழந்துருவேன். அந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க புரொடியூசர் ஆகப்போறீங்கன்னு சொன்னோனே வந்தது சார்? அதான் எனக்கு என்னன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே அது இருக்கு. ம். சொந்த படம் எடுத்தீன்னா கைய சுட்டுக்குவேன். ஆ. நிறைய பேர் உதாரணம் சொல்லுவாங்க. சாவித்திரி சொல்லுவாங்க, சந்திரபாபு சார் சொல்லுவாங்க. இவங்கலாம் சொல்லுவாங்க. சொந்த படம் எடுத்து அவங்க இதாயிட்டாங்க அப்படின்ட்டு. அது மாரி அந்த கருத்து இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. சொந்த படம் மட்டும் எடுக்காத. சினிமால என்ன வேணா செய். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து என்னோட டைம் போது. என்னோட கதைகள் பண்ணிட்டே இருக்கோம். அந்த கதைகள் பண்ண முடியலன்னா, அந்த கதை பழசாயிரும். அந்த ம். உழைப்பு போது. இப்படிலாம் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு கண்டிஷன்ல என்ன நினைக்கிறேன், இது ஸ்டாப் பண்ணணும். நம்ம கதை ரெடி பண்றோம், சொல்றோம். அது பண்ண முடியல. இது அப்படி திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கு. இது ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம ப்ரொடியூசரா மாறுறோம். அப்படி இருக்கும்போது அத சொல்றாங்க. என்னன்னா, "நீ பண்ணாத. ஓன் புரொடக்ஷன் மட்டும் பண்ணாத. அதுவும் சொந்தக்காரங்கள்ட்ட பணம் வாங்கினா பகையாயிரும். ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட வாங்குனா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிரும்." இப்படிலாம் சொன்னாங்க. உண்மதான். அப்படி சொல்லிட்டு நான் அதான் அந்த கால்குலேஷன் மணி மெயின்டெனன்ஸ் சொன்னேன்ல. அதில கால்குலேட் பண்ணி, அப்படி இருந்தாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும்? அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்து நான் இறங்குனேன். சொந்த புரொடக்ஷன் இறங்குனேன். இப்போ வரைக்குமே அது பாதிப்பு வரல. இப்போ வரைக்குமே அது கரெக்ட்டா என்னோட பிரதர்ஸ் சைட்லயும் ரிலேஷன்ஷிப் கரெக்ட்டா மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கரெக்ட்டா மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா அவங்க படத்த பார்த்துட்டாங்க. ஆமா. படத்த பார்த்தா எந்த படத்துக்கு அவங்க பணம் குடுத்துருக்காங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கு. அதனால அது பணமே போனாலும் பேச்சு சொல்றேன். அது வந்துரும். அவங்க அந்த இதில சாட்டிஸ்ஃபையா இருக்காங்க. அதனால எந்த இதுவும் இல்ல. ஸோ நான் வந்து ஓன் டைரக்டரா எப்படி ஜெயிச்சேனோ, அதே மாரி நான் புடிச்சராவும் ஜெயிச்சுட்டேன். அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சூப்பர் சார். அற்புதம் சார். அதே மாரியே அதர்ம கதைகள் படத்துல வந்து எங்களுக்கு தெரியாம மறைமுகமா உங்களோட ஃபேஸ காமிச்சிருக்கீங்களா? நான் ஒரு ஆக்டர் கூடப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ட் அதான் அப்பியரன்ஸ். அதான் இந்த படத்துல ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் இருக்கான்ல. நான் இல்ல. இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் எல்லா வேலையும் செஞ்சாகணும். நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, சின்னதா ஒரு ஹோட்டல் நடத்துறீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எச்சிலையும் எடுத்து தான் ஆகணும். ஆமா. அதனால ஒருத்தன் வந்து டாப் டூ பாட்டம் ஒர்க் பண்ணி ஆகணும் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த படத்துல நான் வந்து அஃபிஷியலா 5 வேலையை செஞ்சிருக்கேன். ஓ! ஒண்ணு ரைட்டர், இன்னொன்னு டைரக்டர், இன்னொன்னு புரொடியூசர், இன்னொன்னு லிரிசிஸ்ட். அது ஒரு சாங் இருக்கும். ஒரு தாலாட்டு சாங் ஒண்ணு இருக்கும். அந்த சாங் நான் எழுதியிருக்கேன். ஓகே. அப்புறம் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். ம். ஒரு 5 வேலைய வந்து அஃபிஷியலா செஞ்சிருக்கேன். செய்யாத வேலைகள் நெறைய இருக்கு. அதாவது வெளிய அதாவது எல்லா வேலையிலும் அசிஸ்டா இருந்தது நெறைய வேலைகள் இருக்கு. சரி ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து சினிமாவுல இந்த வேலைய நான் பேலன்ஸ் வச்சிருக்கேன். இதெல்லாம் இன்னும் பண்ணணும்னு ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா சார்? அதுல நமக்கு முன்னாடி ஜீனியஸ்லாம் டி. ராஜன் சார் எல்லாம் எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. ம். நம்ம அப்படிலாம் இல்ல. ஒன்லி டைரக்ஷன் தான். சொல்றேன். பேசிக்கு சொல்றேன். அதே மாதிரியே டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை எப்ப வந்துச்சு சார்? ஏதாச்சும் ஒரு படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, ஆஹா! நானும் இந்த மாரி ஒரு படம் பண்ணணும்ப்பா, அப்படிங்கிற மாரி ஆசை வந்துச்சா? இல்ல ஏதாவது ஒரு டைரக்டர பார்த்துட்டு, எனக்கும் இவர மாரி ஒரு பெரிய டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை வந்துச்சா? எப்படி அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அதான் நம்ம காலேஜ்ல படிக்கும்போதே பேச்சு போட்டி, அந்த டிராமா இதெல்லாம் வந்து சும்மா பொழுதுபோக்கா பண்ணுவோம். அது அப்படி பண்ணும்போது நமக்கு தோணும். இது நல்ல சந்தோஷமா இருக்கே! எல்லாம் பாராட்டும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அது கேரியரா நம்ம வந்து ஒரு ஒரு கண்டிஷன்ல தேடுவோம்ல. என்ன வேலைக்கு போலாம்? நம்ம என்ன செய்யலாம்? அப்படின்னு தேடும்போது, நம்ம புடிச்ச விஷயத்தையே வேலையா செஞ்சா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி யோசிச்சப்போ, டைரக்ஷன், சினிமா அதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி, அதுக்காக நம்ம வந்து கேரியர ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து டைரக்டரா ஆகணும்னு நெனச்சது. டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு வந்து நீங்க பண்ண ஒரு முதல் விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க சார்? இல்ல ஒண்ணும் இல்ல. அது அதாவது அது இயல்பா வந்துரும். ஒண்ண தொட்டு ஒண்ணு அப்படியே எல்லாம் கலந்தே இருக்கும். என்னன்னா, நெறைய புத்தகங்கள் படிப்போம். நெறைய படங்கள் பார்ப்போம். கதைகள ரெடி பண்ணுவோம். கதைகள் ரெடி பண்ணி நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த விஷயங்கள் நடக்கும். பேரலலா அது கதைய ஃபில்ம் மேக்கிங் எப்படி பண்றது? அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள போடுவோம். நான் வந்த பீரியட்ல வந்து இன்டர்நெட்லாம் பெருசா இல்ல. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்போ வரல. நான் வந்த கொஞ்ச நாள்ல தான் வந்துச்சு அது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், நான் டைரக்டர்கள அப்ரோச் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றதுக்காக வாய்ப்புகள தேடி, அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப் வந்தேன்.
ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்காக பண்ணேன். ஓகே. அதே மாதிரி எல்லா டைரக்டர்ஸ்க்குமே கண்டிப்பா ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு இருக்கும்ல. ம், இந்த ப்ராஜெக்ட் நான் கண்டிப்பா எடுக்கணும்ப்பா. எனக்கு இந்த ஸ்டார்ஸ்லாம் இந்த படத்துல நடிச்சா ம், சூப்பரா இருக்கும். ம், அப்படின்னு ஒரு கண்டிப்பா ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கும்ல. ம். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீம் ட்ரீம் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு பேன் இண்டியா மூவில பேன் வேர்ல்டுன்னே சொல்லலாம் அதை. வேர்ல்டு. ஆமா ஆமா. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஈரான் படத்தை பார்க்குறோம், கொரியன் படத்தை பார்க்குறோம், ஹாலிவுட் படம், ஃப்ரெஞ்சு படம் பார்க்குறோம், ஆஸ்திரேலியன் படம் பண்ணோம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்றேன். எல்லா படமும் நம்ம வந்து அந்தந்த கண்ட்ரி படமாக தான் வருது. அது மாதிரி இந்தியன் படமும் அந்த மாதிரி வரணும். அப்போ எல்லா இதுலையும் எல்லா நாட்டிலையும் போகணும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, வேர்ல்டு லெவலில் தான் இருக்கு. அப்படிங்கும்போது பேன் வேர்ல்டுக்கே படம் பண்ணலாம். அப்படிங்கும்போது அது மாதிரி கண்டென்ட், அதாவது இங்கிலீஷ்காரனும் நம்ம படத்தை பார்க்கணும். ஓகே. எப்படி இங்கிலீஷ்காரன் படத்தை நம்ம பார்க்குறோமோ, ஆஸ்திரேலியன் படத்தை நம்ம பார்க்குறோமோ, பிரெஞ்சுக்காரன் படத்தை பார்க்குறோமோ, பிரெஞ்சுக்காரன் நம்ம இந்தியன் படத்தை பார்க்கணும். அது மாதிரி கண்டென்ட்டாக பண்ணணும்னு ஐடியா இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்லாம் வச்சிருக்கேன். இதோட வெற்றிகளில் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நமக்கு வர புதுசு அழைப்புகளை நம்ம வந்து அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இந்த ஸ்டார்ஸ்லாம் நடிச்சா என் கதை காலத்துக்கு வந்து சூப்பரா இருக்கும்பா. ம், ம். ஃபேவரட் ஆர்டிஸ்ட்லாம் கூட இருக்கலாம்ல. அந்த மாதிரி யார் என்னன்னா யார்? அதெல்லாம் வந்து ஃபுல் பவுண்டடா அந்த ப்ராஜெக்ட் கமிட் பண்ணிக்கிட்டு அந்த இருக்க சுச்சுவேஷன்ல நான் சொன்னேன்ல, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு கேரக்டருக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸ் தோணும் இல்லையா? அந்த டைம்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் தோணுது, அதுக்கு யார் அவைலபிள், நம்ம பட்ஜெட் என்ன, இப்படிங்கிறத பொறுத்து தான் அது அமையும். ஸோ அது பேன் வேர்ல்டுங்கும் போது நம்ம இருக்க ஆர்டிஸ்ட் தான் பண்ண போறோம். தமிழ் ஆர்டிஸ்ட் தான் வச்சு பண்ண போறோம். அது நம்ம அந்த டைம்ல என்னங்கிறத சூஸ் பண்ணி வேண்டியதான். ஓகே சார். அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சார் உங்களுக்கு? அதான் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நானே ப்ரொடியூசர் சொன்னேன்னா, ஆ. ப்ரொடியூசர் மீன்ஸ் என்னோட ஓன் மணிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. ம். நான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் பணம். என் ஃப்ரெண்ட்ஸு, என் பிரதர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சு என்னோட கணக்கு வழக்கெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் யோசிக்க முடியும். இப்போ நான் ஒரு பெரிய ஹீரோக்கு கதையெல்லாம் வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த பேரலாக அதை எழுதிக்கிட்டும் இருக்கேன். இப்போ இது இன்னும் ஒரு 3 மாசத்துல அது முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடும். சூப்பர். சூப்பர் சார். ஸோ ரொம்ப அழகா யதார்த்தமா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க சார். எங்களுக்கும் அதர்ம கதைகள் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த படம் மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்து. தேங்க்யூ. நன்றி சார்.